ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகியில் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். என்னடா கிண்ணர் எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம வந்து அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ராகி அல்வா செய்கிறதுக்காக நம்ம வந்து ராகி மாவு எடுத்திருக்கோம். இதில் வந்து 1 கப் மெஷரிங் கப்பில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 ml இருக்கும். 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இது நம்ம ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி. இப்போ வந்து எனக்கு அந்த பீட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சரி வரல, அதனால் நான் வந்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ அளவுக்கு பிசையாமல் இப்படி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். 3 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா சேர்ந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இன்னும் நல்லா கலந்ததுக்காக இன்னும் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு 1 கப் ஊற்றுறதுக்கே இவ்வளோ வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து இன்னும் ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து இன்னும் ஒரே 1 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். 1 கப்லேயே ஃபுல்லாக சேர்க்க வேணாம், அதில் கொஞ்சமாக பாதி அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல், நம்ம கரைச்சி வச்ச கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம நல்லா கரைச்சி விட்டோம். இந்த அளவுக்கு வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். ஸோ கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்க இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். அதுக்கு வந்து நான் வேறு ஒரு பாத்திரமும் ஒரு வடிகட்டி பெருசாகவே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை வச்சு இதை அப்படியே வந்து இதில் ஊற்றுங்க. இது நல்லா மேலே இருக்கிறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாகி வரும், அதனால தான். இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த பாத்திரத்துலேருந்து இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வந்து வச்சு கிண்டலாம்.